மகாகவி. அவன் எப்படி இறந்து போனான் என்று கேட்டால் எல்லோரும் சொல்கிறார்கள் அவன் யானை அடித்து செத்து போனான் என்று. அவன் யானை அடித்து சாகவில்லை. யானை அடித்து சாவானா பாரதி? முதலில் யானை தான் அவனை அடிக்குமா? அப்படியெல்லாம் இல்லை, அப்படியெல்லாம் நிகழவே இல்லை. உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும் என்று பேசியவன். பார்த்தசாரதி கோயில் யானையின் மீது பாசம் வைத்தவன். ஒரு நாள் பிரசாதத்தை தருகின்ற பொழுது யானைக்கு மதம் பிடித்திருக்கிறது என்று தெரியாததனால் தட்டத்தை அப்படி தட்டி விட்டது, அந்த காற்றிலே விழுந்து போனான் பாரதி. ராயப்பேட்டையில தான் அவனை அட்மிட் பண்ணியிருந்தான். 6 மணி நேரம் மயக்கத்தில் இருந்தான். கண் விழித்து பார்த்தான். குவளைக்கண்ணன் பக்கத்தில் இருந்தான். என்ன நடந்தது என்று கேட்டானா? என்ன நடந்ததா? மத பிடிச்ச யானை கிட்ட போய் கஜராஜனே கவிராஜன் வந்திருக்கிறேன் பிரசாதத்தை ஏத்துக்கொள்னு சொன்னேன். அது தள்ளி விட்டுருச்சு. மதம் பிடிச்சிருந்தது, மிதிச்சு இருக்கோம், நல்ல வேளை நான் வந்து காப்பாத்தினேன். நானா குவளைக்கண்ணனிடத்தில் பாரதி சொன்னான், தப்பு, நீ பேசுறத நான் நம்ப மாட்டேன். யானைக்கு மதம் பிடிச்சிருந்ததுனால வந்தது நானு தெரியல, தட்டி விட்டு கீழே விழுந்த உடனே நானு தெரிஞ்சிருச்சு, அதனால தானடா என்ன மிதிக்கல. நீ தானே தாண்டி வந்து என்ன தூக்கிட்டு போன, என்ன தூக்கிட்டு போனதுனால தானடா உன்னையும் அது மிதிக்கல, இப்ப போய் பாருன்னு சொன்னானா. 6 மாதம் கழித்து தான் செத்து போனான். வறுமை அவனை கொன்றது. சமூகத்தினுடைய உடனிருப்பு இல்லாமல் தவித்து செத்து போனவன் மகாகவி பாரதி. இன்றைக்கு நாம் அவனை கொண்டாடுகிறோம். ஒன்றுதான் எனக்கு ஞாபகத்திற்கு வருகிறது பாரதியை பற்றி பேசுகின்ற பொழுது, பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடைப்பட்ட இடைவெளி அல்ல வாழ்க்கை, மரணத்திற்கும் புகழுக்கும் இடைப்பட்ட இடைவெளிதான் வாழ்க்கை என்பதனை நமக்கு சொல்லிக் கொடுப்பவன் மகாகவி பாரதி.